ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோ vlog. இப்போ நம்ம இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான அழகு கோயில் தான் வந்திருக்கோம். இந்த அழகு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பெருமைகள் இருக்குது. அதை பற்றி ஒன்று ஒன்றா சுற்றி பார்க்க போகிறோம். இந்த அழகு கோயில் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டரும், நம்ம மேலூர்லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை எடுக்கிற வந்ததுக்காக பாருங்கள், மாப்பிள்ளை ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. இவருக்கு முடி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 கோயில்கள் இருக்குது. அது எல்லாமே சுற்றி பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அலாமல் இருக்கேன். ஒரு வழியாக நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து எடுத்தாச்சு. முடிஞ்ச வரைக்கும் நல்லா சூப்பராக கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒரு வழியாக முடி எடுத்துகிட்டு ஸோ அடுத்த குத்தி சுற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் அழகுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் 4 கோயிலுக்கு வந்து சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 18ஆம் படி கட்டுப்படுப்பாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகு கோயில் இருப்பாங்க. அதுக்கடுத்து மலை உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரக்காயன் வைப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 6 படை வீரர்கள்னா பழமுதிர்ச்சியில் முருகன் கோயில் இருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நாங்கள் முடியெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா, நான் வந்து மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ராக்கையம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நுபுணகங்கை தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சியில் வந்துட்டு ஃபைனலாக வந்து கருப்பரையும் பெரும்பாலையும் கும்பிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கேருந்து கிளம்புனா நாங்கள் சிவகங்கையிலேருந்து வந்து அப்படியே அழகு கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். அழகு கோயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பைக்கில் இல்லை காரில் போனீங்கன்னா வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போயே நீங்கள் பாருங்களேன், ஒரு ஊட்டி கொடைக்கானல் போனால் எப்படி இருக்குமோ அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் வியூ வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அழகு கோயில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மதுரையிலேருந்து 20 கிலோமீட்டர், 2 சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகள் பழமையான வைணவ தலம். இங்கே வந்து பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா கல்லழகு வேடத்தில் வந்து காட்சி வந்து தந்திருப்பாங்க. அதுபோல் வந்து 108 திவ்ய பிரவேசங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகு கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகு கோயிலில் இருக்கிற மிக பிரமாண்ட ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர மன்னர் அரசரால் 1513ஆவது வருஷம் கட்டியிருக்காங்க. அந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா 7 அடுக்கு கோபுரம். இப்போவும் பார்த்திங்கன்னா சூப்பராக காட்சியில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஆண்ட சேர சோழ பண்டிகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிச்சு எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அழகு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவல் தலைமையும் 18ஆம் படி கருப்பர் இருக்காங்க. அது வந்து தான் எப்பயுமே வந்து மிக சிறப்பான திருவிழா வந்து பார்த்திங்கன்னா மலர் கோயிலில் வந்து சித்திரை மாதம் நடக்கிற திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸான திருவிழா. வைகை ஆற்றில் இறங்குற திருவிழா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமிக்கு வந்து பெரிய தெரு திருவிழா நடக்கும். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து 18ஆம் படி கருப்பரை வந்து அந்த இந்த வருகிற ஆடி 30 மீன்ஸ் ஜூலை 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை வந்து 6 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா வருஷத்தையே 2 டைம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 30 ஓப்பன் பண்ணுறாங்க. ஜூலை 29 வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருவிழா வந்து ஜூலை 17லேருந்து ஜூலை 30 வரைக்கும் திருவிழா வந்து எல்லாமே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய கோட்டைகள் இருக்கும். இந்த அழகர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் கீழே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த என்ட்ரன்ஸில் வந்து உள்ள பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இரானியன் கோட்டை, அப்புறம் வந்து அலாவுரி கோட்டை, மொத்தம் 2 கோட்டை இருக்கும். சுற்றி பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே அவ்வளோ பெரிய மதில் சுவர்கள்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. இப்போ தான் என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே வந்ததுனாலே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதாக இருக்கும். பாருங்கள், என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இது மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த விலாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ராக்கையம்மன் கோயில், பழமுதிர்ச்சோலை, 18ஆம் கருப்பர் எல்லா வீடியோவும் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ தூரம் மிக பிரம்மாண்டமாக அந்த மலைக்கு நடுவிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கோட்டை சுவர் வந்து அந்த காலத்திலேயே கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர் போகிறதுக்கு வசதியாக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் சாலைகள் எல்லாமே இப்போது வந்து புனரமைச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த விலாக்ஸில் இதை பற்றி கன்டினியூட்டி வீடியோ வந்து பார்ப்போம். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.